தற்போது ஒரு அண்மைச் செய்தி. நாமக்கல் மாவட்டம் குமாரமங்கலத்தில் கண்டெய்னர் வந்த கொள்ளையர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கண்டெய்னர் லாரியில் தடயவியல் நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு கொள்ளையன் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேக்வார் கொள்ளையர்கள் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கண்டெய்னர் லாரியில் சென்றபோது அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒருவனை என்கவுண்டர் செய்து மீதமுள்ள 5 பேரை போலீசார் கைது செய்திருந்தனர். இந்நிலையில் தற்பொழுது தடயவியல் துறை இயக்குநர் வடிவேலு தலைமையிலான குழுவினர் தடயங்களை சேகரித்து வருவதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கேரளாவில் இருந்து ஏடிஎம்மில் கொள்ளையடித்த பணத்தோடு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வழியாக திருப்பூர் நோக்கி செல்ல முயன்ற கண்டெய்னர் லாரி ஒன்று பல்வேறு வாகனம் மீது மோதியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து அறிந்த போலீசார் அந்த லாரியை சேலம் நெடுஞ்சாலை அருகே சுற்றி வளைத்து பிடித்தனர். அப்போது போலீசாரை நோக்கி லாரியில் இருந்தவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதற்கு பதிலடியாக போலீசாரும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒரு கொள்ளையன் என்கவுண்டர் செய்யப்பட்டான். மேலும் 5 கொள்ளையர்களை போலீசார் பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்பொழுது சம்பவ இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் கைரேகை மற்றும் அங்கிருக்கக்கூடிய தடயவியல் குறித்தான சோதனை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவசாய சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், தற்பொழுது கண்டெய்னர் லாரியில் தடயவியல் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள பச்சாம்பாளையம் பகுதியில் இன்று காலை கண்டெய்னர் லாரி ஒன்று அதிவேகமாக சென்றுள்ளது. அப்போது சாலையில் சென்று கொண்டிருந்த 4 இருசக்கர வாகனங்கள் 2 கார்கள் மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பகுதி பொதுமக்கள் உடனடியாக குமாரபாளையம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் வந்த காவல்துறையினர் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று நிறுத்த முற்பட்டனர். ஆனால் வாகன ஓட்டுநர் கண்டெய்னர் லாரியை நிறுத்தாமல் ஓட்டி சென்றதால் போலீசார் சினிமா திரைப்பட பாணியில் கண்டெய்னர் லாரியை சேசிங் செய்து நிறுத்தினர். தொடர்ந்து வாகனத்தை ஓட்டி வந்த நபர் மற்றும் அதில் உடனிருந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த நபர்கள் தடுக்க முயன்ற காவல்துறையினரிடமிருந்து தப்பிக்க முற்பட்டனர். அப்போது தாங்கள் கையில் வைத்திருந்த ஆயுதங்களால் தாக்க முற்பட்டதால் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி அவர்களை பிடிக்க முற்பட்டனர். இதில் வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்துள்ளார். மேலும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இதைத் தொடர்ந்து கண்டெய்னர் லாரியில் வந்த 5 பேரை தற்போது போலீசார் கைது செய்து வெப்படை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் நேற்று நள்ளிரவு கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியில் இருக்கக்கூடிய 3 ஏடிஎம் இயந்திரங்களில் பணத்தை கொள்ளையடித்த வட மாநில கும்பல் அதற்கு பயன்படுத்திய சொகுசு காரை கண்டெய்னர் லாரியில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து நாமக்கல் வழியாக வட மாநிலத்திற்கு தப்பிச் செல்ல முயன்றதும் அதில் அதிவேகமாக சென்ற கண்டெய்னர் லாரி சாலையில் சென்ற இதர வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானதை அடுத்து காவல்துறையிடம் பிடிபட்டதும் தெரிய வந்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட நபர்களிடம் கேரளாவில் மேற்கொண்ட இந்த ஏடிஎம் இயந்திரங்கள் திருட்டு சம்பவம் மட்டும் இவர்கள் ஈடுபட்டுள்ளார்களா அல்லது வேறு ஏதேனும் கொள்ளை சம்பவங்களிலும் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து தற்போது சேலம் சரக டிஐஜி உமா, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட பல்வேறு உயர் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையே தற்போது இந்த பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கண்டெய்னர் மற்றும் சொகுசு காரில் சேலம் தடயவியல் துறை இயக்குநர் வடிவேல் தலைமையிலான குழுவினர் தடயங்களை சேகரித்து வருகிறார்கள். அப்போது காரில் ஹரியானா மாநில பதிவெண் கொண்ட நம்பர் பிளேட்டுகள் சிக்கியிருக்கிறது. அதே போல கொள்ளையர்கள் பயன்படுத்திய உபகரணங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து அதில் இருக்கக்கூடிய கைரேகை மற்றும் இதர தடயங்களை தற்போது தடயவியல் நிபுணர்கள் சேகரித்த வண்ணம் இருக்கிறார்கள். வாகனத்தில் வந்த 7 நபர்களின் கைரேகைகள் மட்டும் இருக்கிறதா அல்லது இந்த கொள்ளை சம்பவத்தில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்தான ஒரு சோதனையும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கேரள மாநிலத்தில் நேற்று இரவு நடைபெற்ற இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே திருச்சூர் காவல் கண்காணிப்பாளர் அளித்த தகவலின் பேரில் தமிழ்நாடு முழுவதும் பிரதான சாலைகள் வழியே இருக்கக்கூடிய சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் இதற்கிடையே நாமக்கல் மாவட்டத்திற்கு உள்புகுந்து இவர்கள் இந்த தப்பிச் செல்வதற்கு திட்டமிட்டு சென்றபோது இவர்கள் இந்த விபத்து ஏற்படுத்தி காவல்துறையிடம் சிக்கியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதற்கிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 6 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு கொள்ளை சம்பவத்திலும் வட மாநிலத்தினர் தான் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்ததன் காரணமாக அந்த கொள்ளை சம்பவத்திற்கும் தற்போது நாட்களில் பிடிபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் தொடர்பு இருக்கக்கூடும் என்கிற ஒரு சந்தேகத்தின் பேரில் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரையும் தற்போது நாமக்கல் வெப்படை காவல் நிலையத்திற்கு வருகை தந்து இங்கு சிக்கியிருக்கக்கூடிய வட மாநில இளைஞர்களிடம் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்.
தற்போது சேலம் சரக டிஐஜி உமா தலைமையில் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணையின் முடிவில் டிஐஜி உமா செய்தியாளர்களை சந்தித்து இவர்கள் பிடிபட்டது மற்றும் இவர்கள் பின்னணி, மேலும் இந்த கொள்ளையில் ஈடுபட்ட இதர நபர்கள் தொடர்பான முழு விவரங்களையும் தெரிவிக்க உள்ளார். குமார்.